ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். மேச ராசிக்காரங்க என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. 2025 வருடத்தில் 11வது மாதமான ஆங்கில மாதத்தில் நவம்பர் மாதம் நடந்துட்டுருக்கு. அதே போல் தமிழ் மாதத்தில் 7வது மாதமான ஐப்பசி மாதம் நடந்துட்டுருக்கு. தமிழ் மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் ஒரு சிறப்பு நாள் நவம்பர் மாதத்தில் வர இருக்கு. நவம்பருடைய 19ஆம் தேதி தான் அந்த முக்கியமான நாள். நவம்பருடைய 19ஆம் தேதி புதன்கிழமை. அன்னைக்கு என்ன சிறப்பான நாள்னா, ஐப்பசி மாதத்துடைய அமாவாசையானது வருது. இந்த அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து விதி விளையாட இருக்குது. ஸோ என்ன மாதிரியெல்லாம் விளையாட போது, நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேசம் ராசிக்காரங்க, உங்களுக்கான பலனை நான் சொல்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் உங்களோட ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவதற்கு இந்த அமாவாசை அன்னைக்கு ஒரு பரிகாரம் செய்யணும். அது என்ன செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பலனை முழுசாக தெரிஞ்சு பயன் பெறலாம். ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சு முழுசாக பயன் பெறுவ இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஐப்பசி அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த அமாவாசை என்று சொல்லலாம். ஸோ இந்த அமாவாசையிலிருந்து மேச ராசிக்காரங்க அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி தான் பலன்கள் இருக்குது. அதில் கிரகநிலைகள் ஃபஸ்ட்டு என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய சுகஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் கேது, ரணருண ரேகஸ்தானத்தில் சுக்கிரன், சப்தமஸ்தானத்தில் சூரிய புதன் வக்ரத்தோடு, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சனியும் வக்ரத்தோடு கூட ராகு. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் இந்த அமாவாசையிலேருந்து பெற போகிறீங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன். உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அஸ்வினியில் பிறந்த மேச ராசிக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு ஒரு குறிக்கோளை மனதில் வைத்து துணிவோடு செயலாற்றணும். ஆக்சுவலி உங்கள் பேச்சு திறமை அதிகரித்து அதனால் பல காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம், அவர்களால் உதவி ஆகியவை கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு உதவுவதற்காக யாராவது ஒருவர் துணை நிற்பார். ஸோ உங்களுடைய பகைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக விலகும் என்று சொல்லலாம். இந்த அமாவாசைக்கு பிறகு மன வருத்தலாக இருக்கிறது உங்களுக்கு நீங்கும். வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை. பண தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீங்க. தொழில் வியாபாரத்தில் கூட நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதையும் சமாளிப்பீங்க. எல்லாத்தையுமே சமாளித்து முன்னேறுவீங்க. அஸ்வினியில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பரணியில் பிறந்த மேச ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி அமாவாசையிலிருந்து தொழில் வியாபார விரிவாக்க செய்ய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே சாதகமான பலனை கிடைக்க செய்யும். கடன் பிரச்சனைகள், தொல்லைகள் இதெல்லாம் உங்களுக்கு தரவே தராது. போட்டிகள்லாம் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உழைப்புக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மீதான மதிப்பு கூட உயரும். சக தொழிலாளர்களிடம் கூட நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பாராத செலவு இருக்கும், அதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடிக்க முடியும். அப்புறம் உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்தியோகத்தில் இருப்பவங்க
அலுவலக பணிகளை அலட்சியம் காட்டாமல் செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டியது இருக்குது. மெயினாக கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது, இல்லைனா நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ பரணியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள் மொத்தமாக தீரப்போகுது. கணவன் மனைவிக்கிடையே அன்பானது அதிகரிக்க போகுது. பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமைகள் உண்டாகும். பெண்கள் நீங்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். கடன் பிரச்சனைகள்லாம் கூட கட்டுக்குள் இருக்கும். தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அது போன்ற விஷயங்கள் செய்திங்கன்னா தடையே இல்லாமல் சக்ஸஸ் ஆகும். அப்புறம் பிள்ளைகளை அவர்களுடைய போக்களை விட்டு பிடிப்பது நன்மை தரும். பெண்களுக்கு மற்றவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளில் சிக்காமல் இருக்க கவனமாக செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தன போக்கு காணப்படும். மிகவும் கவனமாக படிப்பது கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருக்க பாருங்க. ஸோ இது கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, உங்கள் குணத்துக்கேற்ப இந்த அமாவாசையில் நீங்கள் ஒரு பரிகாரம் செய்தீங்கன்னா உங்களுடைய தலைவிதி மாறும். ஸோ உங்களுடைய தலைவிதி மாற என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. இந்த டைம் புதன்கிழமையோடு கூடி ஐப்பசி அமாவாசை. எதையெல்லாம் எப்படி செய்தால் சிறப்பான பலன்களை பெறலாங்கிறத தான் சொல்ல போகிறேன். பொதுவாகவே ஐப்பசி மாதத்தில் தீபாவளி தினத்திலையோ அல்லது தீபாவளிக்கு மறுதினம் அமாவாசை திதி வரும். தமிழ் மாதங்களில் இருக்கக்கூடிய 12 மாதங்களில் வரக்கூடிய மற்ற எந்த அமாவாசை தினங்கள் காட்டிலும் ஐப்பசி மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட ஒரு அமாவாசை தினமாக கருதப்படுது. அந்த வகையில் ஐப்பசி மாத அமாவாசை தினத்தில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை, அப்படி செய்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய ஆன்மீக ரீதியான பலன்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அமாவாசை தினத்தில் நம்ம சில ஆன்மீக ரீதியான பரிகாரங்களை செய்வதன் மூலமாக மறைந்த நமது முன்னோர்களுடைய அருளாசியும் நம்ம குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தின் அருளையும் பெறுவதோடு நமக்கு பிறகு வரக்கூடிய சந்ததியினருக்கு வளமான வாழ்க்கை அமைய வழிவகுக்கும். இந்த அமாவாசை திதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக புதன்கிழமை காலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா இந்த அமாவாசை தினத்தில் அனைவருமே உடல் மற்றும் மன தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். இந்த தினம் உங்கள் குலத்தின் மறைந்த முன்னோர்களுக்கு முறைப்படி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அமாவாசை தினத்தில் எக்காரணம் கொண்டும் புழல் உணவுகள் உண்ணக்கூடாது. இந்த நாளில் மது அருந்துறது, புகைப்பிடிக்கிறது போன்றவற்றை செய்யக்கூடாது. இது நமது முறைந்த முன்னோர்களுடைய சாபத்தை நாம் பெறுவதோடு நம்ம குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வங்களுடைய சாபங்களையும் நாம் ஒரு சேர பெற்று பலவிதமான கஷ்டங்களையும் நாமும் நமது பரம்பரையும் அனுபவிக்க நேரிடும். அதனால் இந்த விஷயங்கள்லாம் அமாவாசையில் செய்யக்கூடாது என்று எச்சரிக்கப்படுது. அமாவாசை தினத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து அந்த கோயில் வளாகத்திலே அமர்ந்து ஓம் நமசிவாயா எனும் மந்திரத்தை 108 முறை ஜபம் செய்யணும். கோயிலுக்கு செல்ல முடியாதவங்க உங்கள் வீட்டு பூஜையில் அமர்ந்து சிவ மந்திரத்தை மேற்சொன்ன எண்ணிக்கையில் துதிக்கணும். அமாவாசை தினத்தில் அப்புறம் ஆதரவற்றவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் உங்களால் முடிந்த சேவைகளை செய்வதால் மறைந்த உங்களுடைய பித்ருக்கள் எனப்படக்கூடிய முன்னோர்களால் உங்கள் பரம்பரைக்கு இடப்பட்ட குலசாபங்கள் ஆற்றல் குறைந்து அவர்களுடைய ஆசைகள் கிடைத்து தங்களையும் தங்கள் பரம்பரையும் சிறப்பாக வாழ செய்யும். இந்த அமாவாசை தினத்தில் ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களால் முடிந்த புத்தாடைகள், இனிப்புகள், வெல்லம், பசும்பால் போன்றவற்றை தானம் செய்தால் பித்திருக்களுடைய ஆசைகள் நமக்கு கிடைக்கும். அமாவாசை தினத்தில் காலை உங்கள் பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும். காளியம்மனை வழிபாடு செய்தால் அமாவாசை தினத்தில் நம்மளை அறியாமல் நம்ம செய்யக்கூடிய தவறுகளால் ஏற்படக்கூடிய அமாவாசை தோஷம் நம்மளை பிடிக்காது. ஸோ இந்த அமாவாசையை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த அமாவாசையுடைய முக்கியமான தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ண இந்த பரிகாரத்தை.
இந்த பரிகாரத்தை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேச ராசிக்காரங்க இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.